ஓகே, நாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். நீதிமொழிகள் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஒருவேளை புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். 2வது அதிகாரத்தில் போன வாரம் என் மகனேன்னு சொல்லி பார்த்தோம் இல்லை? என் மகனே, அந்த வசனம் தொடங்கும் போது பாருங்கள் எப்படி தொடங்குது. என் மகனே இல்லை, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அது வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வசனம் தொடரும் போது என் மகனே, ரொம்ப சூப்பரான வேர்டு, என் மகனே இல்லை? அதை எவ்வளோ அதில் ஆழமான காரியங்கள் இருக்குது. போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் பார்க்கும்போது அடுத்தது சொல்கிறது அந்த வசனம், நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்க்க வேண்டும். இந்த செவியை எதுக்கு சாய்க்கணுமா? அப்போது இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய செவியைனா கேட்கிற காரியங்கள், நீங்கள் எதை கேட்கிறீர்கள் அதுதான் செவி. செவின்னா வெறும் காதை மட்டும் இப்படி வச்சுட்டு போகிறது இல்லை. நீங்கள் கேட்குற காரியங்களை, எந்த காரியங்களை கேட்க வேண்டுமா? ஞானத்திற்குரிய காரியங்களை கேட்க வேண்டும். உங்கள் செவியை சாய்க்கிறதுனா என்னென்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நான் எதை கேட்க போகிறேன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நிறைய வரோம், 2 காது இருக்குது சொல்லுவாங்க. ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுடு. சில பேர் பேசும்போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்ன சொல்லுவாங்க, அவன் பேசுறதெல்லாம் கேட்காத, ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விட்டுடுன்னுவாங்க. ஆனால் அதுதான் பெரிய கஷ்டம். ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் என்ன பண்ண முடியாது, விட முடியாது. ஏன்னா அது உள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு காதில் போகிறது அப்படியே இப்படி போயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. எந்த மனுஷனுக்குமே பிரச்சனை கிடையாது. சண்டை நடக்காது, கசப்பு இருக்காது, கோபம் இருக்காது, வைராக்கியம் இருக்காது, பிரிவினை இருக்காது, எல்லாமே சமாதானமாக இருக்கும். ஆனால் இந்த காது வழியாக உள்ளே போகிறது என்ன பண்ணால், அப்படியே போய் இப்படியே போகலையா, அது உள்ளே போய் தங்குறது மட்டும் கிடையாது, அது ஏதோ வேலை செய்யுது வேறு. காது வழியாக போகிற வார்த்தைகள் உள்ளே போய் அது சில காரியங்கள் எல்லாம் செய்யுதா செய்யலைங்களா? செய்யுது. அப்போது எல்லாமே காது வழியாக போகிற சத்தங்கள் நமக்கு எல்லாமே உள்ளே போகும், போய் அது ஒரு வேலை செய்யும். ஒரு பேய் படம் பார்க்குறோம். நீங்களாம் பேய் படமே பார்க்காத மாதிரி என்னை பார்க்குறீங்க. நான் தான் பாஸ்டர் தான் ஓயாமல் படம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியோ, நாங்களாம் ரொம்ப பக்தி பரவசத்தில் மூழ்கி அப்படியே திளைத்து போய் இருக்கிறோன்ற மாதிரியோ என்னை பார்க்குறீங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். ஒரு பேய் படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பேய் படத்தில் பாருங்க, என்னென்னமோ காஸ்டியூம் போட்டு பயங்கரமாலாம் வருவாங்க. ஆனால் சவுண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் பயப்படவே மாட்டோம். கரெக்ட் தானே? சவுண்டு கண்டு இல்லைன்னா அந்த பேய் படத்தில் யாருன்னா பயப்படுவீங்களா? பயப்படவே மாட்டோம். அது என்ன மாதிரி பேய், பல்ல டிவிக்கு வெளியில் எடுத்துருவது காட்டா கொடுத்து நம்ம பயப்படவே மாட்டோம். ஆனால் நம்மளை எது பயமுறுத்துது தெரியுமா? சவுண்டு தான். காது வழியாக போகிற சவுண்டு தான் நம்மளை என்ன பண்ணிடுது, பயமுறுத்திடுது. சில பேர் வேலை செஞ்சுனே இருப்பாங்க, ஏதோ கைப்பட்ட கால் ஏதோ தெரியாமல் ஏதோ பட்டு துணி பட்டு ஒரு கிளாஸ் விழுதுன்னு வச்சுங்களேன், அது கீழே டிங் டாங்குச்சுன்னா போதும் குதிச்சிருவாங்க ஆட்கள் பயத்தில். ஏன்னா அந்த சத்தம் பயத்தை உண்டாக்கிடும். நீங்கள் கேட்குற சத்தம் உங்களை பயமுறுத்தும், இல்லைன்னா சந்தோஷப்படுத்தும். ஆமென். அதனால் நம்ம கேட்குறதுல இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, மகனே நீ ஞானத்துக்குரிய காரியங்களை கேள், உன் செவியை எதற்கு திருப்பு, எதற்கு சாய்க்க வேண்டும், ஞானத்துக்குரிய காரியங்கள் அப்படின்றாரு. உன் செவியை ஞானத்திற்கு. ஞானம்ன்றது என்ன? நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அறிவு, புத்தி, ஞானம். அறிவுன்றது என்ன அப்படின்னா, படித்து வருவது அறிவு. படித்து ஒரு காரியத்தை, ஒரு புக்கு படித்து
அதுக்கு ஒரு ஸ்கூல் படிக்கிறாங்க பசங்க, படிக்கிற பசங்களுக்கு அறிவு இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸு எப்படி போடணும்னு தெரியும். கெமிஸ்ட்ரி படிக்கிற பசங்களுக்கு எது 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 என்னென்னன்ட்டு தெரியும் இல்லை. ஏன்னா அவங்க படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது அறிவு. படிப்பு கொடுப்பது அறிவு. புத்தின்றது பார்த்தீங்கன்னா அனுபவம் கொடுப்பது. படிப்பு அறிவு கொடுக்கும், அனுபவம் எதை கொடுக்குன்னா புத்தியை கொடுக்கும். நம்ம லைஃப்பில் எப்பவுமே படிப்புக்கும் முடிவு கிடையாது, அறிவுக்கும் முடிவு கிடையாது, புத்திக்கும் முடிவு கிடையாது. லைஃப்பில் 60 வயசு 70 வயசில் கூட கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் இருக்குது. நான் இன்றைக்கி கூட சில காரியங்கள் கற்றுக்கிறேன் அனுபவத்தில். தெரியுங்களா? எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நமக்கு நிறைய அனுபவம், அது புத்தி. ஞானன்றது என்னன்னா, ஞானம் என்பது படிப்புனால வரதும் கிடையாது, அனுபவத்தினால வரதும் கிடையாது. தேவன் கொடுக்கிற என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வெளிப்பாடு, ப்ரெசன்ட் மைண்டுன்னுவாங்க. தேவன் கொடுக்கிற ப்ரெசன்ட் மைண்டு. இது ஞானத்துக்கு சரியான உதாரணம் வந்து சாலமோன் தான். சாலமோன் ராஜா கிட்ட ஒரு கேஸ் வருது. என்ன கேஸ் வருதுன்னா, 2 பெண்கள் தூங்குனாங்க. அப்போ ரொம்ப தூங்கும் போது 2 பேரும் ஒரே வீட்டில் தூங்குறாங்க. 2 பேருக்கும் 2 சின்ன சின்ன, அதாவது புதுசாக பிறந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அது இளம் பிள்ளைகள் சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப பிஞ்சு குழந்தைகள். 2 பிஞ்சு குழந்தைகளை வச்சுன்னு 2 பேர் தூங்குறாங்க. தூங்கும் போது ஒரு லேடி நல்லா தூக்கத்தில் குழந்தை மேலே உருண்டு பிறண்டு குழந்தைய மூச்சு திணறி சாகடிச்சிடுச்சு. இது சாகடித்த உடனே தான் இது எழுந்திரிச்சு பார்த்தா தன்னுடைய குழந்தை மேலே இதுவே என்ன பண்ணிட்டு இருக்குது, உருண்டு பிறண்டு சாகடிச்சிட்டு விட்டுருக்குது. பக்கத்தில் பார்த்தா இந்த லேடி பத்திரமா குழந்தைய வச்சுன்னு தூங்கினுக்குது. இன்னொரு லேடி இது நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுது, உடனே செத்து போன குழந்தைய எடுத்து அப்படி போட்டுட்டு உயிரோடு இருக்கிற குழந்தைய எடுத்து இப்படி போட்டுக்குன்னு அப்படியே தூங்குற மாதிரி இருந்துட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு குழந்தைய தூக்கின்னு போயிடுச்சு. இந்த லேடி எழுந்துச்சு குழந்தைய பார்த்தா அது குழந்தையே இல்லை. அம்மாங்களுக்கு குழந்தை பிறந்து ஒரே ஒரு நிமிஷம் அந்த குழந்தைய பார்த்துட்டா கூட, நீங்கள் 10 குழந்தைக்கு நடுவில் வச்சா கூட அந்த குழந்தை என் குழந்தை எதுன்னு அவங்களுக்கு தெரியும். புரியுங்களா? அப்பாங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு அம்மாங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் பார்த்தா கூட பிறந்த குழந்தைய உடனே அவங்களுக்கு எத்தனை அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு ஒருவேளை நர்ஸு வேறு குழந்தைய எடுத்துனா கூட சொல்லுவாங்க, இல்லை இந்த குழந்தைய எனக்கு காட்டல, என் குழந்தை வேறு மாதிரி இருந்துச்சுன்னுவாங்க. அதனால் அம்மாங்களுக்கு அந்த ஒரு கிருபை இருக்குது. அப்போ இந்த லேடிக்கு அது இப்போ பல நாட்கள் இருந்துருக்குதுல குழந்தை. அதனால் நான் நினைக்கிறேன் எப்படி இருந்தாலும் ஒரு 10-15 நாள் இருந்திருக்கும் பிறந்து. ஆனால் அந்த அம்மாவுக்கு 15 நாள் பார்த்து இருக்குது, தெரியும் இல்லை என் குழந்தை அப்படின்ட்டு. கலர் இருக்குது, மூக்கு இருக்குது, மொழி இருக்குது, தலையில் இருக்கிற முடி இருக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது. குழந்தைய மாற்றிட்டா அது என்ன பேக்காது, செத்து போன குழந்தைய ஏன் குழந்தைன்னு சொல்கிறதுக்கு. அதுவும் அந்தம்மா கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. போர்ச் அவர்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி, அப்போதைக்கெல்லாம் ஜட்ஜெலாம் கிடையாது, ஜட்ஜெலாம் ராஜாக்கள் தான் அரசர்கள். அந்த காலத்தில் அரசர்கள் தான் நீதிபதிகள். அரசர்கள் தீர்ப்பு சொல்கிறது தான் தீர்ப்பு. இப்போ தான் வந்து கோர்ட்டு ஜட்ஜெலாம் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் இல்லாதனால சாலமோன் ராஜா தான் அப்போ அரசர். அதனால் அவர்கிட்ட வருது. வந்தால் பெரிய சண்டை நடக்குது. ராஜா சிங்காசனத்தில் உட்காந்துக்கிறாரு. 2 லேடிங்க பெரிய சண்டை, ஒரு குழந்தைய வச்சுக்கின்னு, உயிரோடு இருக்கிற ஒரு குழந்தைய வச்சுக்கின்னு. இந்த சாகடிச்ச பொம்பளை சொல்லுது, இந்த குழந்தை என் குழந்தை தான் அப்படின்ட்டு. இன்னமும் சொல்லுங்க, இல்லவே இல்லைங்க ராஜாவே, அது என் குழந்தை, அந்த முகஜாடெல்லாம் கூட பாருங்க அப்படின்னா. இந்த பொம்பளையும் ஒத்துக்க மாட்டேங்குது. 2 பேரும் பயங்கரம் வாக்குவாதம். ஊரே திரண்டுச்சு. ஒரு புது கேஸு, கோர்ட்டுக்கு புது கேஸ் வந்திருக்குது, இது வரைக்கும் வராத ஒரு கேஸு. அதனால் புது கேஸ் வந்த உடனே பாருங்கள், ஊரே திரண்டுச்சு, மக்கள் எல்லாம் திரண்டுட்டாங்க. நான் இது ஒரு குழந்தைக்கு 2 அம்மா சண்டை போடுறாங்க, என்னதான் தீர்ப்பு நான் கேட்கலாம் வா அப்படின்னு அந்த ஊரே திரண்டு வந்து நிற்குது. இப்போ ராஜாவுக்கு முன்னாடி வருது. இப்போ இந்த காலமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம். இந்த காலத்தில் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து குழந்தை யாருக்கு சொந்தன்ட்டு தீர்ப்பு க்ளீனாக சொல்லிடலாம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி சொல்லுவீங்க? இந்த சாலமோன் ராஜா கிட்ட பாருங்கள், ராஜாவாக மாறின உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு தரிசனம் கொடுக்குறாரு ஆண்டவர். சாலமோன் ராஜா பேசுகிறாரு. அந்த தரிசனத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, அப்போது சாலமோன் ராஜா கிட்ட ஆண்டவர் கேட்பார், உனக்கு என்ன வேணும் கேளு, நீ விரும்புகிறத நான் தரேன்னு கேட்பார். அப்போ இந்த சாலமோன் ராஜா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன கேட்டார்னா, ஆண்டவரே
உம்முடைய ஜனங்கள் திரளாக இருக்கிறாங்க, இவங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்டார். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டது ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. நீ வந்து இதை கேட்கல, அதை கேட்கல, சொத்தை கேட்கல, சுகத்தை கேட்கல, அந்த நாட்டை கேட்கல, இந்த நாட்டை கேட்கல, இதெல்லாம் கேட்காம என் ஜனத்தை நீ நேசித்து இந்த ஜனத்தை நியாயம் விசாரிக்க நானும் கேட்ட பற்றி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவோம்னா, நீ கேட்ட ஞானத்தையும் கொடுத்தேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன். அதனால தான் சொல்லுது, ஞானத்தை கேள், கேளாத ஐஸ்வர்யம் தானாக வரும். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கேட்டுகிட்டே இருந்தா உனக்கு ஞானமும் இல்லை, ஐஸ்வர்யமும் வராது. புரியுதுங்களா? நான் காலையில் சொன்ன உதாரணம் தான். இன்ஜின் ரயில் இன்ஜினுடைய தலை மூவ் ஆயிடுச்சுன்னா பின்னாடி இருக்கிற 15 பெட்டி என்ன பண்ணுறோம்? அது தானாக மூவ் ஆகிடும். தலை மூவ் ஆகாமல் பெட்டி என்ன பண்ண முடியாது, மூவ் ஆக முடியாது, போகாது. அதுபோல் தான் ஞானம் வந்துட்டா ஐஸ்வர்யம் தானாக வந்துடும். சில பேர் ஞானத்தை கேட்பாங்க, ஆனால் உண்மையாக ஞானம் வேணும்னு கேட்க மாட்டான். அவனுடைய உண்மையான நோக்கமே ஐஸ்வர்யம்தான். இந்த ஐஸ்வர்யம் வரணுன்றதுக்காகவே ஜபம், கர்த்தாவே ஞானத்தை தாங்க. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனை யாரும் ஏமாற்ற முடியாது. நீ உண்மையில் ஞானத்துக்காக தான் கேட்குறியா இல்லை படத்துக்காக கேட்குறியாட்டு அவருக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில பேருடைய தாட்ஸ்லாம் அப்படி இருக்கும். அவங்களுக்கு ஐஸ்வர்யம் தேவை, ஆனால் அவங்களுக்கு இப்போ என்னன்னா ஞானத்தை கேட்டால் ஐஸ்வர்யம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஞானத்தை கேட்கணும். ஆனால் அவங்க அல்டிமேட்டாக எதை விரும்புகிறாங்கன்னா ஞானத்தை விரும்பலை, ஐஸ்வர்யத்தை தான் விரும்புகிறாங்க. அதனால் ஞானத்தை கேட்குறான். ஞானமும் வருது கஷ்டம், ஐஸ்வர்யம் வருதும் கஷ்டமாயிடும். ஞானத்தை விரும்புங்கள். ஞானம் என்பது அதான் அந்த தேவன் கொடுக்கிற ஒரு வெளிப்பாடு, தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய போதனை, இதெல்லாம் ஞானத்தில் அடங்கி இருக்குது. இப்போ இந்த தீர்ப்பு வந்து நிற்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா, இவ்வளோ ஜனங்க ஜகன்னு வந்து நிற்குது. பெரிய கேஸு, ஒரே பரபரப்பாக இருக்குது. எல்லாம் பேசிக்கிறாங்க, கேட்பாங்க. அவங்க படித்த ஞானிகள்லாம் கூட பேசிப்பாங்க, அந்த ஊரில் இருக்கிறவங்களாம். சரியா, இந்த கேஸுக்கு நீ நாயா தீர்ப்பு சொல்வேன், எப்படி அதை சால்வ் பண்ணுவேன்? எல்லாம் அவங்கவுங்க பேசி அவங்கவுங்களாம் பதில் சொல்லி பார்க்குறாங்க. சரி, எதுவுமே சரிப்பட்டு வரலையே. சரி, ராஜா என்ன பண்ண போகிறார் பார்ப்போம். ராஜா ஒரு வாலிபன். சாலமோன் அப்போ ஒரு வாலிபன். நல்லா கேட்டுங்க, சாலமோன் ராஜ்யம் எடுக்கும்போது ஒரு வாலிபன். அவர் ஒன்றும் வயசான பழம் கிடையாது, வாலிபன். ஆனால் வாலிபனாக இருக்கும்போது அவர் கேட்ட ஒரு காரியம் என்னென்னா, ஞானத்தை கேட்டார். கர்த்தர் சொன்னார், நீ கேட்ட ஞானத்தை கொடுத்தேன், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தேன்னு கொடுத்துட்டாரு. இப்போ இந்த கேஸ் வந்த உடனே எல்லாம் யோசிக்கிறாங்க. பெரிய பெரிய வயசானவங்க, ஞானிகள், பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் மண்டையை போட்டு குழப்புறாங்க. இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல முடியும், என்னதான் பண்ண முடியும்? யோசிச்சு பார்க்குறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. சரி, இந்த பையன் என்ன சொல்ல போகிறான்? புதுசாக ஆட்சியில் உட்காந்துருக்கிறான், இந்த பையன் என்ன சொல்ல போகிறான் அப்படின்ட்டு எல்லாம் வந்து என்ன நினச்சிருப்பாங்க தெரியுங்களா? எதிரிகள்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மாட்டினான்டா, ராஜானா சும்மாவா, சிங்காசனத்தில் உட்காந்துனா சும்மாவா? இப்போ பாரு, இந்த கேஸு அவன் முடிக்கலன்னு வச்சுக்க, இதை வச்சா நம்ம என்ன பண்ணலாம், ஆட்சியை கலைச்சிடலாம். எவ்வளோ பேர் அதெல்லாம் இருந்திருப்பாங்க சாலமோனுக்கு எதிராக. ஆனால் அந்த இடத்துல சாலமோன் உட்காரும் போது கர்த்தருடைய ஞானம் வேலை செய்யுது. எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 2 பேரையும் பார்க்குறாரு. சரி, உடனே ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. என்ன வெளிப்பாடுனா, அந்த வெளிப்பாடை தான் அவர் பேசுவார். சரிங்கம்மா, 2 பேரும் என் குழந்தைன்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு ஆளை கூப்பிட்டேப்பா, போர்ச்சவங்கரே ஒரு பெரிய கத்தி எடுத்துருவா, அந்த குழந்தைய 2ஆக வெட்டி இந்த அம்மா கையில் பாதி, அந்த அம்மா கையில் பாதி கொடுன்றாரு. எவ்வளோ பெரிய ஞானம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா எல்லாரும்? என்னய்யா இவ்வளோ முட்டாள் ராஜாவாக இருக்கிறாரு, இப்படி எவனா செய்வானா? இவனை நம்பி நம்ம நாட்டை ஒப்படைச்சோம்னா நம்ம நாடு என்ன ஆகும், மக்கள் என்ன ஆகும்? எவ்வளோ பேச்சு வந்திருக்கும். சொன்ன உடனே போர்ச்சாவகனும் கத்தி எடுத்துன்னு போகிறான். எடுத்துன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிசப்தம், பலதரப்பட்ட பேச்சு எல்லாம் ஓடின்னு இருக்குது. அப்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு அம்மா மட்டும் கதறுது, ஐயோ ஐயா, அரசனே, ராஜாவே, தயவு செஞ்சு குழந்தைய வெட்டாதீங்க
அந்த குழந்தை அவகிட்டே கொடுத்துருங்க பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு அம்மா கதறாங்க. உடனே ராஜா சொல்கிறாரு, யோ நிறுத்தியா, வெட்டாத. அந்த குழந்தைய எடுத்து வெட்டாதன்னு சொன்ன அம்மா கிட்ட கொடு, ஏன்னா அதுதான் பெத்த வயிறு பத்தி எரியுது. பைபிள் இதுக்கெல்லாம் வசனம் அப்படிதான் இருக்கும், அது வேற ஸ்லாகில் இருக்கும். அது பெத்த வயிறு பத்தி எருது, இது பெக்காத வயிறு சொல்லுது பரவாயில்ல வெட்டுடுது. ராஜா சொன்னார். பாருங்க, இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ அனுபவங்கள் இருக்குது. நமக்கு அனுபவம் இருக்குது, நிறைய புக்கு படிக்கிறோம், எவ்வளோ அனுபவம் இருக்குது. எத்தனை கேஸ் வந்தாலும் இந்த கேஸு இப்போ ஜட்ஜிக்கு கூட ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக ஒரு கேஸ் வருதுன்னா அந்த ஜட்ஜிக்கு என்ன பண்ணுறாங்க, இது போல் எங்கன்னா கேஸ் நடந்துருக்குதா, அதுக்கு எப்படிலாம் தீர்ப்பு செஞ்சாங்க, எப்படிலாம் விசாரணை நடத்துனாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தீர்ப்பு சொல்லுவாங்க. இது ஞானம் கிடையாது, அது அனுபவம், புத்தி அது, புரியுதுங்களா? ஆனால் இது வந்து ஒரு புது கேஸ் வருது, அதுவும் வந்து ஃபஸ்ட் டைம் வருது, எப்படி இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் கரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணார். நம்ம பைபிளில் இல்லை, ஆனால் சில மற்ற நூல்களில் எழுதப்பட்டிருக்குது சாலமோனை பற்றி. அதே போல் இந்த சேபா தேசத்து ஒரு ராஜஸ்திரி சாலமோனை சந்திக்க வருவாங்க. அந்த அம்மா வரும்போது, அந்த அம்மா பல ஊர்லேருந்து வந்துச்சு. சாலமோன் பெரிய நாணின்னு கேள்விப்பட்டு வந்தாங்க. வந்துட்டு அந்த நாணத்தை செக் பண்ணுறதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு ரெண்டு பூவு ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு, ஒன்று தான் ஒரிஜினல். ரெண்டு பூ ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பூவை அந்தம்மா ஒரு கண்ணாடி பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து சாலமோன் கிட்ட வச்சாங்க. வச்சு என்ன சொன்னாங்க, சரிங்க நீங்கள் ரொம்ப பெரிய நாணிலாம் சொல்கிறாங்க, ஓகே நானும் நம்புகிறேன், ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் செஞ்சதெல்லாம் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ ரெண்டு பூ இருக்குது, இதில் ஒன்று தான் ஒரிஜினலு, ஒன்று டூப்ளிகேட்டு, எது ஒரிஜினல் கண்டுபிடிப்பீங்களா? கிட்டலாம் வரக்கூடாது, அங்கே ஸ்டேஜிலே உட்காந்து இருக்கணும், சிங்காசனத்திலே உட்காந்து இருக்கணும், எது ஒரிஜினல் பார்த்தே சொல்லணும். அவர் சொன்னார், சரி மூடியை மட்டும் கொஞ்சம் திறந்து விடுங்கம்மா. என்னது, அந்த கண்ணாடி பெட்டி மேலே இருக்கிற மூடியை மட்டும் எடுங்கனாரு. எடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் அங்கே பறந்துன்னு இருந்த ஈங்க ஒரிஜினல் பூவில் வந்து உக்காந்துடுச்சு. அப்போ அவர் சொன்னார், அந்த ஈக்கள் உட்காந்துறதுக்கு தான் ஒரிஜினல் பூ. ஏன்னா ஈக்கள் அந்த தேன் வாசனைக்கு என்ன பண்ணும், வரும். பாருங்கள், இது ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட், இதுதான் ஞானம். அவர் போய் எங்கேயோ போயிட்டு எங்கன்னா கற்றுக்குன்னு வரல. இது மாதிரி வந்து கேள்வி கேட்டால் பெட்டியை திறந்துட்டு, இப்போ நம்மளை கேட்டால் நம்ம சொல்லிவிடுவோம், நம்மக்கிட்ட யாருன்னா வந்து இது மாதிரி பெட்டியில் ரெண்டு பூவை வச்சு எது ஒரிஜினல் பூ கண்டுபிடிங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுருவோம், ரோட்டில் எடுத்துருவா வெய்யி பெட்டி மேலே ஓப்பன் பண்ணு, கரெக்டாக பார்த்து எதில் உக்காந்துட்டு பார்த்து இதுதான் ஒரிஜினல் நம்ம சொல்லிவிடுவோம். ஏன்னா நமக்கு என்ன இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது, புத்தியை வச்சு சொல்லிவிடுவோம். ஆனால் ஞானம் இல்லையே. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அவருக்கு வேலை செஞ்சது என்னென்னா ஞானம். இதுதாங்க கர்த்தருடைய ஞானம். எப்பவுமே கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கணும். பைபிள் சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவர் என்ன பண்ணுவார், அதை அவனுக்கு கொடுப்பார். அப்போது ஞானத்தை கேட்கணும். ஏன்னா ஞானம் வந்து நமக்கு, யோசித்து பாருங்கள், நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிறதுக்கு காரணமே, சில நேரத்தில் நம்ம தோல்வி அடைகிறதுக்கு காரணம், நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் போகிறதுக்கு காரணம், சில நன்மைகள்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் அந்த ஞானம் இல்லாமல் போயிடுது. நிறைய நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோமா, சே தேவையில்லாமல் என்ன பண்ணிட்டேன், இதை பேசிட்டேன், இதை சொல்லாமல் வந்துட்டேன். ஃபீல் பண்ணுறீங்களா, ஃபீல் பண்ணிடலையா? எத்தனை முறை ஃபீல் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த நேரத்துக்கு இதை சொல்லியிருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி பேசியிருந்தால் நல்லா இருக்குமே, இதை பேசாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, நம்ம இதை பேசிட்டோமே, இதை சொல்லலையே, செய்யலையே, செஞ்சிட்டோமே, பின்னாடி வந்து எவ்வளோ வருத்தப்படுறோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, கர்த்தருடைய ஞானம் இல்லை. கர்த்தருடைய ஞானம் ஒன்று இருந்ததுன்னா நம்ம நிறைய விஷயத்தில் இது மாதிரி ஃபெயிலரே ஆக மாட்டோம், நல்லா அழகாக போவோம் லைஃப். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நமக்கு எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி இந்த ஞானம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாய் இருந்தது. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வரும்பொழுது
என்ன சொல்லுதுன்னா, அவரே நமக்கு ஞானமானார். இயேசுவே எப்படி ஆயிட்டாரா? நமக்கு ஞானமாயிட்டார். எப்படி பாருங்க, அது குறித்து பைபிள் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, இயேசு சொல்றாரு, நான் போகிறது நல்லது, நான் போவேன் ஆகில் வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பார், நான் சொன்ன யாவையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால்தான் நம்ம இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்க முடியும். ஒரு மனுஷன் இயேசுவை ஆண்டவர், என்னுடைய இரட்சகர், இயேசு சாமி நல்ல தெய்வம் ஒரு மனுஷன் ஏற்றுக்கிறான்னா, அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் செயல்பட்டாதான் அவனால் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ இந்த பரிசுத்தானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்த உடனே என்ன வந்துடுச்சுன்னா, ஞானம் வந்து விட்டது. அவனுக்குள்ள என்ன வந்துடுச்சு? ஞானம் வந்து விட்டது. ஏசு அதுக்கு தான் பாருங்க, சில இடத்துல சொல்லுவாரு, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற ஆவியானவரே உங்களிலிருந்து என்ன பண்ணுவார்? பேசுவார். அப்போ பாருங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது போல ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, முதல்ல அதை உணர்வது கிடையாது, அறிவது கிடையாது, விசுவாசிப்பது கிடையாது. எனக்கு உண்டுன்னு சொல்லிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, கிளைம் பண்ணுறது இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் 1,00,000 ரூபாய் ஒரு ஆள் போட்டுட்டா கூட உங்களுக்கு தெரியலனா அந்த 1,00,000னால உங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது. கரெக்டுங்களா? உங்கள் அக்கௌண்ட்டில் யாரோ ஒருத்தர் 1,00,000 போட்டார், ஆனால் உங்களுக்கு தெரியவே இல்லை. கஞ்சி வச்சுன்னு ஊறுகாய் வச்சுன்னு குடிச்சுன்னு இருக்கிறீங்க. எவ்வளோ நாள் குடிப்பீங்க? தெரியாத வரைக்கும் 10 வருஷமாக தெரியலன்னா 10 வருஷமாக கஞ்சி ஊறுகாய் தான் குடிச்சுட்டு இருப்பீங்க. இல்லை அப்படி தானே? தெரியணும், முதல்ல தெரியணும். உலகத்தில் அதான் பாட்டு பண்ணாங்க, உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் என்ன பண்ணலாம், நீ போராடலாம். உன்னை அறிந்து கொள்ளுங்க, அது கிறிஸ்தவர்கள் தான் பாடணும், அவனுக்கு பாடக்கூடாது. ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது. ரட்சிக்கப்படாதவனுக்கு ஒன்றுமே கொடுக்கப்படல, ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் நிறைய கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் தான் அவன் தன்னைத்தான் அறிந்து கொள்ளணும், தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அறிந்து கொள்ளணும், தனக்கு எப்படிப்பட்டதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அறிந்து கொள்ளணும், தான் எப்படிலாம் இருக்க முடியுன்றதை அறிந்து கொள்ளணும். இது ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், ஆண்டவர் தான் தெரியணும். அப்போ பாருங்கள், பரிசுத்தானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார், உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியாச்சு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி கிறிஸ்தவங்க நிறைய பேர் தெரியல. அதுக்கு தான் பாருங்கள், சபையில் போயிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பாட்டு பாடுறோம், நல்லதுதான். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இந்த பாட்டுக்கு பாருங்க, ஜனங்க நிறைய பேர் உற்சாகமாயிடுவாங்க, டபா 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 கையை தட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன அறிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா, பாடின உடனே தான் அவர் இறங்கி வந்துடுறாரு. ஆனால் உண்மையில் நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடியே அவர் இறங்கி வந்துட்டார். நீங்கள் என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்குள்ள அவர் இறங்கி வந்து விட்டார். ஆனால் நமக்கு அதுதான் தெளிவு இல்லை, அந்த ஒரு அறிதல் இல்லை, புரிதல் இல்லை. நம்ம இன்றைக்கும் என்ன நினைக்கிறோம்னா, பாருங்கள் ஜனங்க பாருங்கள், வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, சர்ச்சுக்கு வந்தால் தைரியம் வந்துடும். வீட்டில் பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படுவான், சர்ச்சுக்கு வந்த உடனே எப்படி ஆகிடுவான், பெரிய தைரியசாலி ஆகிடுவான். பேயாது பிசாசாது ஒரு கை பார்த்துட்டு விடு. அது வீட்டில் போனால் அதை பற்றி பேச மாட்டான், எதுக்கு பேயை பற்றி பேசுகிற விடு, அது ஒரு ஓரமாக இருக்கு, நம்ம ஒரு ஓரமாக போயிட்டு இருப்போம். ஏன்னா அவனுக்கு என்னன்னா, சர்ச்சில் ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அவர் என்னை விட மாட்டார், என்னை பார்த்துப்பாருட்டு. ஆனால் இங்கேருந்து வீட்டுக்கு போனவொன்னே அவனுக்கு மனநிலை என்ன ஆயிடுதுன்னா, ஆண்டவர் சர்ச்சில் தான் இருக்கிறார், வீட்டில் இது எதுவும் இல்லை, வீட்டில் நான் தனியாக இருக்கிறேன், இப்போ எதுக்கு அவனை பற்றி பேசி அவன் வந்து 4 சாத்திட்டு போயிட போகிறான் அப்படின்ட்டு நம்ம மனநிலை அப்படி இருக்குது. ஆனால் அந்த மனநிலைக்காண்டி கரெக்டாக உண்மைக்கு சத்தியத்துக்கு நேரம் டியூன் ஆயிடுச்சுன்னா சூப்பராக ஆகிடுவீங்க. வீட்டில் இருக்கும் போதும் உங்கள் மனநிலை எப்பவுமே எப்படி இருக்குன்னா, பரிசுத்தானவர் எனக்குள்ளே இருக்கிறார்,
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிசாசு கிளாஸ் ஆட்டினாலும் பயப்பட மாட்டேன், சொம்பு ஆட்டினாலும் பயப்பட மாட்டேன், தட்டை பறக்கும் தட்டே விட்டா கூட என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நடந்தால் நீங்கள் நின்று பிசாசுக்கிட்ட பேசுங்க. என்ன பேசணும்னா, ஏய் பிசாசே, உன்னை விட எனக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினவர் பெரியவர். நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் சூப்பர் கிறிஸ்தவன். உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறேன், சூப்பர் கிறிஸ்தவர்கள் கொடுத்துடலாம் உங்களுக்கு. அது மாதிரி பேசுனீங்கன்னா, தைரியமாக இருந்தீங்கன்னா. ஆனால் நீங்கள் அந்த மனநிலையில் இருந்தால் இன்னொன்றும் செய்ய மாட்டீங்க. என்ன செய்ய மாட்டீங்க தெரியுங்களா? தேவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த செயல்களும் செய்ய மாட்டீங்க. பாருங்கள், வெறும் பிசாசை எதிர்க்கிறது மட்டும் கிடையாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன பண்ண மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. ஏன்னா அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் எப்படி இந்த தவறை செய்யலாம், எப்படி இந்த பாவத்தை செய்யலாம், எப்படி தேவனுக்கு விரோதமான இந்த காரியத்தை நான் செய்யலாம், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், ஐயோ முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. உங்களுடைய பரிசுத்தமான வாழ்வு இன்னும் சூப்பராகிடும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய அந்த அறிதல் குறைவாக இருக்கிறதுனால நம்ம பாருங்கள், மதத்திலிருந்து வந்துட்டோம். மதத்திலிருந்து வந்ததுனால நமக்கு மதத்தில் என்னென்னா, சாமி அப்படின்னா எங்கே இருக்கும், கோயிலில் ஒரு சிலையில் இருக்கும். வீட்டில் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, சாமி போட்டோ வச்சுருப்பாங்க. சாமி பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடி விட்டுருவாங்க. ஏன்னா கவுச்சி செஞ்சாங்க சாப்பிட்றாங்கன்னா அது சாமி பார்க்கக்கூடாது, சாமி பார்த்தா கோச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்க்ரீனை போட்டு மூடி விட்டுருவாங்க. இதுதான் மதம். நம்ம இப்படி இருந்து பல வருஷமாக இப்படியே சாமினா அங்கே தான் இருக்கும், பொம்மை அந்த உருவத்தில் தான் சாமி இருக்குது, உருவம் இல்லைன்னா சாமி இல்லை. புரியுதுங்களா? அதுக்கேற்ற மாதிரி படம்லாம் காட்டுவாங்க. பேய் துரத்தின்னு வரும், குடுன்னு ஓடுவான், இவன் அது துரத்த, இவன் ஓட, இது துரத்த, அவன் ஓட, அப்புறம் கடைசி அவன் கோயிலுக்குள்ளே போய் விழுந்த உடனே தான் சாமி காப்பாற்றான். அது வரைக்கும் அது காப்பாற்றாது. ஹலோ, இப்படிலாம் பார்த்து ஞானத்துக்கு செவிய சாய்க்காம வேற எதுக்கோ செவிய சாய்த்து அதெல்லாம் உள்ள போய் எப்படி வேலை செய்யுதுடா. இப்போ ஆண்டவருக்குள்ள வந்துட்டா கூட அதெல்லாம் அப்படியே வேலை செஞ்சு இருக்குது. இன்னும் பழைய சருக்கு இருக்கு. நிறைய பேருக்கு பழைய சருக்கு என்ன பண்ணுறது உள்ள இருக்கு. ஆனால் கிறிஸ்தவம்ன்றது அப்படி கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆண்டவர், நீங்க ஆண்டவருடைய ஆலயம், சர்ச்சு நீங்க தான் கோயில். கோயிலுக்குள்ள பிசாசால வர முடியாதுன்னா உங்களுக்குள்ள என்ன பண்ண முடியாது, வர முடியுமா முடியாதா? பகிர்ந்து சொல்லுங்க, நீங்க தான் கோயில். கோயிலுக்குள்ள பிசாசு வர முடியாதுன்னா உங்களுக்குள்ள பிசாசு வரவே முடியாது. ஆமென். சர்ச்சு இதுக்கு தான் வேலை செய்யுது. சர்ச்சுன்றது என்னன்னா இதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்படியே பல வருஷமா இப்படி இருந்து இங்க வந்த உடனே கூட பாருங்க அந்த புத்தி மாறல. எல்லாம் மாறுச்சு, ஆனால் இதெல்லாம் மாறல. பேசிக்காக இதெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால இங்கே வந்தால் கூட அதே மாதிரி தான். எதுனா ஒரு பிரச்சனைனா ஒரு ஜப எண்ணெயை எடு. ஏன்பா, ஜப எண்ணெயை விட பெரியவர் இருக்கிறாரப்பா உனக்குள்ள, அதெல்லாம் தெரியாதுப்பா. எனக்கு எங்கள் சர்ச்சில் என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்கன்னா, உன் வீட்டில் கிளாஸ் ஆடினா பறக்கும் தட்டு வந்தா நீ என்ன பண்ணு, ஜப எண்ணெயத்தை அது மேலே பூசு, இல்லைன்னா ஜப உப்பு, இல்லைன்னா ஜப தண்ணீர். உங்களுக்கு தெரியுங்களா, நம்ம சர்ச்சு பிலிவர் வீட்டில் தான் அதெல்லாம் இருக்காது. மற்ற சர்ச்சு பிலிவர் வீட்டில் போய் பாருங்க, ஜப எண்ணெய், ஜப தண்ணீர், ஜப உப்பு, ஜப மாவு என்னமோ இருக்கும். அது லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கும். எல்லாம் ஜபம் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா பவர் எதில் இருக்குது, ஜப எண்ணெயில் இருக்குதுன்ட்டு. ஜப எண்ணெய்க்கு பவர் கொடுத்துக்கிற உனக்குள்ள இருக்கிறாரு. ஜப எண்ணெய்க்கு பவர் கொடுக்குறதுல எங்க இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, யார் முக்கியம், யார் பெரிய ஆளு? பவர் கொடுக்குறவர் பெரிய ஆளா, பவர் பெரிய ஆளா?
பவர் கொடுக்குறது தான் பெரிய ஆளு. அவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது எவ்வளோ பவர் வேணாலும் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் நம்ம எண்ணங்கள்லாம் இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆகலை. ஆகாததுனால நம்ம எதில் தான் ஓடின்னு இருக்கிறோம்னா, இப்படியே ஜப எண்ணெய், ஜப உப்பு, அவர் வல்லமையான ஊழியக்காரர், அவர்கிட்ட போய் தலையை கொடுத்துருவோம். இவர் வல்லமையான ஊழியக்காரர், இவர்கிட்ட தலையை கொடுத்துருவோம். இல்லை, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் எங்கேயும் ஓட வேணாங்க. இருக்கிற இடத்துல ரொம்ப சிம்பிளாக உங்கள் மனசில் ஆண்டவரை நினச்சி, ஏசப்பா என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முழுசாக ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கங்க. என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்குன்னு உங்கள் வார்த்தையின்படி எனக்குள்ளே நீங்கள் வந்து வாசம் பண்ணுறீங்களே, அது பண்ணால் எனக்கு போதும்ப்பா, எனக்குள்ளே வாங்கப்பா அப்படின்னு ஒரு முறை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்துடுவார். அவர் வந்துட்டார்னா மற்றதுக்கெல்லாம் வேலையே இருக்காது. அதெல்லாம் என்ன பண்ணனா, மற்ற சக்திகளாம் என்ன பண்ணனா, அவர் வந்ததை நீங்கள் தெரியாதபடிக்கு தடுக்கிற வேலையில் ஈடுபடும். நீங்கள் அதை புரிஞ்சிக்க கூடாது, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாது. அந்த வேலையில் தான் அது ஈடுபடும். அதனால தான் பாருங்கள், பிசாசு என்ன பண்ணுவான்னா, நம்மள மாதிரி சபைக்கு மக்களை அனுப்ப மாட்டான், விடவே மாட்டான். எந்த சபைக்கு வேணாலும் போ, அவனை பொறுத்தவரை ஓகே, இந்த சர்ச்சா வேணாயா, இந்த இடத்துல நம்மளுடைய குட்டெல்லாம் போட்டு உடைச்சிருவாங்க, இங்கே அனுப்பாத. நீங்கள் கஷ்டப்பட்டு பேசி கீசி வச்சுருப்பீங்க, வேறு சர்ச்சுக்கு போகிற ஆள் கூட்டு போயிடும் சல்லுன்னு, அதுவும் போயிடும். நம்ம கூப்பிடும் போது, நீங்கள் கூப்பிடும் போது வரணும், பயங்கர தடையாக இருக்கும். வீட்டுக்கார் வந்துட்டாருனோ, வீட்டுக்கார் பத்துனுக்கிறாருனோ எல்லாம் சொல்ல வராது. ஆனால் டக்குன்னு அங்கே மட்டும் போயிட்டு வந்துட்டு, அக்கா அந்த அக்கா கூட போயிட்டு வந்துட்டாக்கா, இந்த அக்கா பண்ணுறது, நான் அங்கேயே போயிட்டா, சரி போய் தொலை. ஏன்னா அவனுக்கு தெரியும், நீங்கள் இங்கே வந்தால் அவனுக்கு பாதிப்பு, எங்கே போனாலும் அவனுக்கு பாதிப்பு கிடையாது, உங்களுக்கு தான் பாதிப்பு, போகிறவங்களுக்கு தான் பாதிப்பு. உங்களுக்கு பாதிப்பு இல்லை, போகிறவங்களுக்கு பாதிப்பு. அதனால் அவன் என்ன பண்ணுறான், ரொம்ப நேக்காக வேலை செய்வான். டுனாமிஸா வேணாம். நிறைய பேர் பாருங்க அப்படி தான் யோசிப்பாங்க, டுனாமிஸா வேணாம், போகாத, நம்ம வீட்டு பக்கத்துலேயே நடக்குது, இங்கேயே வந்துடு, எதுக்கு அவ்வளோ தூரம் நடந்து போகிற, அவ்வளோ தூரம், இதெல்லாம் ஒரு தூரமா யோசிச்சு பாருங்க. ஆனால் ஜனங்களை போய் கேட்டு பாருங்க, அதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா அவனால் உங்களுக்குள்ளே இருக்கவே முடியாது. அவங்க செயல்கள் எல்லாம் வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் தான் ஆகணுங்க. அல்லேலூயா. வேற வழியே கிடையாது. ஏசி போடுறதுக்கு முன்னாடி ஒரே வேக்காடாக இருந்தது. ஏசி போட்டு கொஞ்சம் நேரத்தில் எப்படி இருக்கும், பொய் சொல்கிறீங்க, என்னையே ஏமாற்ற பார்க்குறீங்களா? ஏசி எவ்வளோ வேலை செய்யணும் எனக்கு தெரியும், நான் எத்தனை டெம்பரேச்சரில் வச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியும். போட்ட உடனே ஏசி போட்ட மாதிரியே இருக்காது, திரும்பி பார்ப்பீங்க, ஏசி போட்டாரா, ஏன்னா அதே வேக்காடு அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக 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 தான் வேக்காடுலாம் குறைஞ்சி சில்னஸ்ஸு அதிகமாகும். அப்படி தாங்க ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்து இருக்கிறாரு. நீங்கள் அறிய தான் எல்லாம் வெளியில் போய் அவருடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படும். நீங்கள் நடந்து போனால் உங்கள் துணி பட்டு மற்றவன் சோகமாவான். ஏன்னா அந்த வல்லமை எப்போ வெளிப்படும், நீங்கள் அறிய தான் அது சில்னஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை, யோசிச்சு பாருங்க. இப்போ 10 மணி வரைக்கும் இங்கே இருந்தோம்னா ஏசி எப்படி இருக்கும், குளிரும். நீங்களே சொல்லுவீங்க, பாஸ்டர் ஒரு ஏசி ஆஃப் பண்ணிடலாமா, ஏன்னா அதோடைய பவர் இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது இல்லையா? அதே போல் தாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களை, அவரை பற்றி நீங்கள் அறிய, அவரை பற்றி அதிகமாக யோசிக்கும் போது, அவரை பற்றி நீங்கள் அதிகமாக பேசும் பொழுது, அடிக்கடி பேசணும், எனக்குள்ளே இருக்கிறார். யாருன்னா பார்த்து எதனா சொல்லுவாங்க, அந்த பக்கம் போவாத, 6 மணி சுற்றி போடுவாங்க. நீங்கள் சொல்லணும், நான் போனால் அது சுற்றிக்கின்னு ஓடி போயிடும். சுற்றி போட்டது எப்படி ஓடி போயிடும், அது சுற்றிட்டு ஓடி போயிடும். நீங்கள் உடனே இப்படி லெஃப்ட்லேருந்து ரைட்டு டர்ன் அடிச்சிடக்கூடாது. அக்கா சொல்கிறாங்க லெஃப்டில் சுற்றி போடுறாங்கன்ட்டு நம்ம ரைட்டில் போயிடுவோன்ட்டு. எவ்வளோ டீப்பாக பேச வேண்டியிருக்குது உங்களுக்கு. ஏன்னா மக்களுங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்குது, தெரிய மாட்டேன்து. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவன் வேலை செஞ்சுருக்கிறான், அவன் தீவிரமாக வேலை செய்கிறான்.
சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்பதை அறிந்து மிகுந்த தீவிரமாக என்ன பண்ணுறானா, வேலை செய்கிறான். அவனுக்கு தெரியும் இவங்க இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கக்கூடாது, போகக்கூடாது. பாருங்க, காலையில் கூட ஜனம் வந்தாங்க இந்த இடத்துல, அவ்வளோ ஃபுல்லு. இப்போ வந்தாங்களா, அவங்களுக்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுக்கிட்டான். அவர் என்ன பேசிட போறார், நீ கேட்காத பிரசங்கமா, நீ கேட்காத பிரசங்கமா அவர் பேசிட போறாரு. உட்காரே, டிவியில் நல்ல படம் ஓடுது அப்படின்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு உட்கார வச்சுக்கிறான். அவனுக்கு தெரியும், ஆமாம் இங்கே போயிட்டாங்கன்னா எதாவது கேட்டுருவான், ஏதாவது ஒன்று கேட்டுட்டா கூட அவனுக்கு ஆபத்து தான். அந்த ஒன்று கூட கேட்காம தட்டுக்கிறது அவன் தந்துடும். ஆமேன். சரி, அப்போ பாருங்க, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் அக்கௌண்ட்டில் 1,00,000 இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சாதான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது அதை எடுக்கிற வேலையில் ஈடுபடணும் இல்லையா? பேங்க்கில் 1,00,000 இருந்தால் வீட்டில் கறி குழம்பு ஆகும். அது உங்கள் கையில் வந்தால் தான் கறி குழம்பு செய்ய முடியும். உங்கள் கையில் வராத வரைக்கும் கறி குழம்பு செய்ய முடியாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபார்மாலிட்டிஸ் தெரியணும். இதை எப்படி எடுக்கணும், பேங்க் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, செல்லான் எங்கே வாங்கணும், பேனா எத்தனை போகணும், ஃபில்அப் பண்ணணும், அக்கௌண்ட் நம்பர் எழுதணும், சைனப் போடணும், எவ்வளோ தேவையோ அவ்வளோ ட்ராப் பண்ணணும், எல்லாம் தெரியணும். தெரிஞ்சு அதெல்லாம் ஃபில்அப் பண்ணி சைனை போட்டு கொடுத்தா உங்கள் வீட்டில் கறி குழம்பு வேகும். இல்லைன்னா அதே கஞ்சி ஊறுகாய் தான். அக்கௌண்ட்டில் 1,00,000 இருக்குதுன்னு தெரிஞ்சோம், எடுக்க தெரியலன்னா கஞ்சி ஊறுகாய் தான். அதுக்கு தான் சொல்லுவேன், ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஜலதோஷத்தை சரி பண்ணுற மருந்து இருக்குது, அதே போல் ஜுரத்தை சரி பண்ணுற மாத்திரை இருக்குது, முட்டு வலி இடுப்பு வலியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஜண்டு பாம் இருக்குது. எல்லாமே இருந்தாலும் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு போயிட்டு வர்றதுனால எல்லாம் சரியாயிடாது. நம்ம ஆளுங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, போயிட்டு போயிட்டு வந்தால் எல்லாம் சரியாயிடும். எடுக்கணும், முட்டி வலியா இடுப்பு வலியா, எடியா ஜண்டு பாம்பு ஒன்று பூசியா, நல்லா அனல் பறக்க தேய்யா அப்படின்னு செஞ்சால் தானே அது சரியாகும். அதுபோல் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிசாசுடைய பெரிய ஒரு உபதேசம் நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். ஒருத்தர் போடுறாரு, எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாம் கொடுக்கப்பட்டது என்ற கள்ள உபதேசத்துக்கு எச்சரிக்கையாக இருப்போம். அப்போ நான் அவரை பார்த்து கேட்குறேன், அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக ஒன்றுமே கொடுக்கப்படலையா? இயேசு கிறிஸ்து மூலமாக ஒன்றுமே கொடுக்கப்படலையா? அதுக்கு தான் இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தாரா? இந்த ஆளை என்ன சொல்கிறது, இந்த ஆள் பெரிய பரிசுத்தவான்மான் போட்டுன்னு இருப்பார் போஸ்டர்லாம். அவர் போடுற போஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போடுவார், நான் சபைகளை ஆயத்தப்படுத்துகிறேன், இயேசுவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துவோம். எந்த சபை இயேசுவின் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துகிறோம், அதுவே சரியான சபை, பரிசுத்தமான சபை. யாராலையும் ஆயத்தப்படுத்தவே முடியாது. உங்களை இயேசுவின் வருகைக்கு என்னால் ஆயத்தப்படுத்த முடியும்னா நான் தலைக்கு 50 ரூபாய் டிக்கெட் போட்டுருவேன். 50,000 ரூபாய் டிக்கெட் போட்டுருவேன் ஒரு தலைக்கு. சொல்லிடுவேன், 50,000 ரூபாய் எனக்கு கொடுத்துடணும், நான் சொல்கிறதெல்லாம் டெய்லி செய்யணும், அப்போ தான் நீ பரலோகத்துக்கு வருவேன். இல்லைன்னா என்ன இல்லை, பரலோகத்துக்கு வரமாட்டேன், ஜாக்கிரதை. ஆனால் அப்படி வைக்கல ஆண்டவர். உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவது எது தெரியுங்களா? உங்களுடைய ஜெபம் ஆயத்தப்படுத்தாது. வசனம் சொல்லுது, நானே போட்டுக்கிறேன், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இந்த நைட்டில் தூங்கவே மாட்டாங்களா? நைட்டில் தூங்குறாங்களா, தூங்கலையா? அப்போ இயேசுவின் வருகை வந்தா விட்டுருவாரா? நான் வரும்போது ஜெபம் பண்ணி விழித்திருங்கள தான் நான் எடுத்துன்னு போவேன், நீ தூங்கி இந்த மகளே அப்படின்னு விட்டு போயிடுவாரா? அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? அப்படின்னா என்னன்னா, அதாவது ஏற்றுக்கொண்ட இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. அந்த காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் பிசாசு என்ன பண்ணுவான்னா, இயேசுவை விட்டு நாம் பின்வாங்கி போவதற்காக நிறைய வேலைகளை செய்வான். அந்த வேலையெல்லாம் நம்ம ஜெயிச்சு நல்லா வாழணும்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஜெபத்தில் என்னன்னா, நீங்கள் கட்டுகிறது கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எதிராக போராடுற எல்லா பிசாசையும் எங்கே கட்டுவீங்க? எப்படி கட்டுவீங்க? ஜெபத்தில் தான். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டுகிறேன் ஆண்டவர்னா அது கட்டப்பட்டிருக்கும். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய நன்மைகளை கட்டவிழ்க்கிறேன்னா கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஜெபத்தில் தான் அது நடக்குது.
சில பேர் ஜெபமே இல்லாமல் வாழ்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தான் அது பொருந்தும். சில பேர் ஜெபமே பண்ண மாட்டான். இயேசு நேற்றுக்குண்ணே எப்போ ஏற்ற 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றேன். ஜெபம் பண்ணியா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ண? அப்படியா 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணுறேன்? ஒன்றும் பண்ணுறதில்ல. இப்போ அவங்கள தான் பேசுது. அது மாதிரி தான் இருக்கக்கூடாது. ஆனால் தினந்தோறும் ஜெபிக்கிறவங்க, தினந்தோறும் காலையில் அதுக்கு தான் சொல்லுது. காலையில் எழுந்திருக்கும் போது உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது? ஆண்டவர் மேலே ஒரு எண்ணம் இருக்குதா? எழுந்திருக்கிறீங்களே, காலையில் எழுந்திருக்கும் போதே ஆண்டவரேன்ற எண்ணம் இருக்குதா? ஏசப்பான்ற எண்ணம் இருக்குதா? பரிசுத்த ஆவியானவரேன்ற எண்ணம் இருக்குதா? அந்த எண்ணமே இல்லாமல் நீங்கள் எழுந்துச்சிங்கன்னா நான் உங்களை திட்ட மாட்டேன். உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை சரி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டிங்க, ஏசப்பான்ற ஒரு எண்ணமே இல்லாமல், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே இருக்கிறீங்களேன்ற ஒரு எண்ணமே இல்லாமல் எழுந்திரிச்சிட்டிங்க. எழுந்திரிச்சு தடாபுடான்னு போய் சாமான் கழுவின்னு இருக்கிறீங்க. இப்போ நான் சொன்னது ஞாபகம் வரும். நான் சொன்னது சும்மா இருக்காது. இதுவும் ஞாபகம் வரும் உங்களுக்கு. ஞாபகம் வந்தவொடனே என்ன பண்ணணும்னா, டக்குன்னு உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுற ஆவியானவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும். பரிசுத்த ஆவியானவரே என்ன என்ன பண்ணுறீங்க? மன்னிச்சிருங்க. நான் எழுந்திரிச்ச உடனே உங்களை என்ன பண்ணியிருக்கணும்? கனம் பண்ணியிருக்கணும், உங்களை நினச்சிருக்கணும். நான் அதை பண்ணல, மன்னிச்சிருங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி பாருங்க. அடுத்த நாள் எழுந்திருக்கும் போதே அவரை பற்றியே எழுந்திருப்பீங்க. இதுதான் இந்த சிந்தை தான் இருக்கணும். நீங்கள் அப்படி எப்பவுமே அவருடைய சிந்தை உடையவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுறீங்க? விழித்து இருக்கிறீங்க, ஜாக்கிரதையாக இருக்கிறீங்க. ஆனால் இதை என்ன பண்ணுறாங்கன்னா தப்பாக பண்ணிட்டாங்க. நீ எப்பவுமே ஜபத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு ஓயாமல் ஒரு மனுஷனை போட்டு இரவு ஜபம், அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், கிருத்திகை ஜபம் எல்லாரும் கேட்டோம். விழித்து இருக்கணும், ஜபத்தில் எப்போதும் ஜபம் பண்ணி விழித்து இருப்போம். 8 மணி நேரம் தூங்குறோம். தூங்கும் போது வருகை வந்தால் ஏசுநாதர் விட்டு போயிடுவாரா? நான் வரும்போது நீ தூங்கி நிறுத்த மகனே, நீ விழித்து இல்லை அப்படின்ட்டு இல்லை. அது அங்கே அந்த பாயிண்ட் இல்லை. பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய ஆவி ஆத்துமா ஆண்டவருடைய காரியங்களில் தொடர்புடையதாக இருக்கணும், தேவனுடைய உறவில் தொடர்புடையதாக இருக்கணும், தேவனுடைய அன்பில் தொடர்புடையதாக இருக்கணும். அதுலேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடக்கூடாது. ஏசுநாதர் இதை பேசி முடிச்சிட்ட பிறகு ஒரு ஆள் டிஸ்கனெக்ட் ஆகிட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? ஏசுநாதர் 12 சீஷரில் ஒருத்தர் யூதாஸ் டிஸ்கனெக்ட் ஆகிட்டாரு. ஆனாரா ஆகலைங்களா? ஆவனாருங்களா ஆகலைங்களா? ஆகிட்டாரு. அப்போது இந்த வசனம் அவருக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்குவதற்கு என்ன பண்ணணும்? விழித்து இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அவர் அந்த ஜாக்கிரதை இல்லாததுனால என்ன பண்ணிட்டாரு? டிஸ்கனெக்டட் ஆகிட்டாரு. அதுதான் நான் சொல்கிறது. என்ன சொல்கிறேன்னா, என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தை விட்டு போயிடாதீங்க, ஆண்டவரை விட்டு விலகிடாதீங்க, அவருக்குள்ளவே இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணி கொடுப்பார் உங்களுக்கு. அவசரப்பட்டு அவரை விட்டுட்டு மட்டும் போயிடக்கூடாது. சில பேருக்கு இப்போ நான் பார்த்துக்கிறேன், நிறைய பேர் பார்த்துக்கிறேன், வேகமாக வருவாங்க, இயேசுவே ஆண்டவர் அப்படின்வாங்க. 3 வாரம் கழித்து பார்த்தா போயிடுவான். எனக்கு கண்ணை நகரில் ஒரு பெரிய அனுபவங்க. ஆனால் இப்போ அந்த பையன் நம்ம சர்ச்சி தான் வரான். அந்த பையன், ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு. படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையனுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு. பெரிய அமக்கலம் பண்ணுது. நான் நல்லா தூங்கினுக்கிறேன். 3 மணிக்கு வந்து எழுப்புறாங்க. பிரதர் பையனுக்கு பெரிய பிசாசு போராட்டமாகுது, ஒரு மாதிரி பண்ணுறான், கொஞ்சம் வாங்க ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. நான் போனேன். ஆண்டோடைய கிருபையினால் நான் நம்ம ஒன்று அந்த அளவுக்குலாம் பேய் தோற்றுறாலாம் கிடையாது. நம்ம ஒன்றா பூஜாரியா மந்திரவாதியாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. போகிறது இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்கிறது, அதுவும் போயிடும் மரியாதையாக. ஏன்னா அந்த நாமத்துக்கு, இயேசுவின் நாமத்துக்கு என்ன இருக்குது தெரியுமா? பவர் இருக்குது, அத்தாரிட்டி இருக்குது. அது மரியாதையாக போய் ஆகணும். போகலன்னா மேலேருந்து ஒரு கொம்படி விழும், பர்க்குன்னு விழும். என்ன இயேசு நாமத்தில் சொன்னால் போகாமல் நிற்கிறேன்ட்டு. ஆனால் அதுவும் பார்க்கும், சரி தேவையில்லாம் பிரச்சனை வேணாம், இவன் வந்தவன் கரெக்டாக இயேசு நாமத்தை சொல்கிறான், நம்மள என்ன பண்ணுறோம்? போயிடுச்சு. அந்த பையனுக்கு சுகம் வந்துடுச்சு. அப்போ நான் சொன்னேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு 3 மாதம் தொடர்ந்து சபைக்கு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்வாருன்னு சொன்னேன். அதே போல் அந்த பையன் சுகமாச்சு. அந்த அம்மா 3 மாதம் கரெக்டாக வந்தாங்க. 3 மாதம் கழிச்சு அந்த அம்மா வரல. நான் கேட்டேன், என்ன சிஸ்டர் வரலன்னா, நீங்கள் தானேங்க ஐயா சொன்னீங்க 3 மாதம் வர சொன்னீங்க, நான் 3 மாதம் வந்துட்டேன் கணக்கு போட்டு. புரியுதுங்களா? இது போல் மக்கள் இருக்கிறாங்க. 3 மாதம் வந்தாங்க, பாட்டு பண்ணாங்க, கை தட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்னென்னா சரியில்லை. அவங்க நோக்கம் என்னென்னா, அவங்க மற்ற தெய்வம் மாதிரியே பண்ணிட்டாங்க. அங்கே நம்ம ஒரு வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அதை நிறைவேற்றணும், நிறைவேற்றலாம் தெய்வ குத்தம் ஆகிடும். அது போல் இயேசு சாமிக்கும் ஒரு வேண்டுதல் பண்ணிட்டோம்,
இவருக்கு நிறைவேற்றணும். 3 மாதம் போயிட்டு வந்துடும். கரெக்டாக வந்தாங்க 3 மாதம். அதுக்கு பிறகு வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஆச்சு. அந்த பையனை எடுத்து வந்து உட்கார வச்சுட்டார் ஆண்டவர். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பாருங்க, இப்படிலாம் இருக்கிறாங்க மக்கள். இப்படி தான் செய்யணும், அப்படி தான் செய்யணும், இது போதும் அது போதும். ஆனால் விழித்து இருக்கணும். எப்பயுமே ஆண்டோடைய உறவிலேயே என்ன பண்ணணும், இருக்கணும். எதுவும் வந்தோம் போனோம் அப்படி இப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஆண்டவர் மேலே ஒரு பற்றா இருங்க, ஆண்டவர் மேலே ஒரு அன்பாக இருங்க, ஆண்டவருடைய உறவில் நல்லா இருங்களேன். நான் சொல்கிறேன், எல்லாமே சரியாயிடுங்க, பிரச்சனைகள்லாம் மாறிடும். ஆமாம், நீங்கள் பல பேருடைய பிரச்சனையை தீர்க்கிறவர்களாக மாறிடுவீங்க. உங்கள் பிரச்சனை மாறுறது மட்டும் கிடையாது, மற்றவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக நீங்களே மாறிடுவீங்க. அப்போது நாணம் எதுக்காக வந்தோம்னா, அவருக்கு வந்த வெளிப்பாடு, சாலமோனுக்கு வந்த வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடை கொடுக்கிற ஆண்டவர் ஆவியானவராக உங்களுக்குள்ளே இருக்கிறார். சாலமோனுக்குள்ளே இருந்து செயல்பட்ட அதே வல்லமை, அதே பரிசுத்த ஆவியானவர், அதே தெய்வம் இப்போ யாருக்குள்ளே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஆனால் நீங்கள் சாலமோன் மாதிரி இல்லை, நாணத்திலையும் இல்லை, ஐஸ்வர்யத்திலையும் இல்லை. சாலமோன் எப்படி இருந்தார், ஞானத்திலும் பெருசாக இருந்தார், ஐஸ்வர்யத்திலும் பெருசாக இருந்தார். நம்ம அப்படி இல்லை. ஏன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இது மாதிரி எதனா சொல்லி விட்றாங்க இடையில. யாருன்னா வந்து இது மாதிரி வந்து வருகைக்கு ஆயத்தப்படணும், நீ வருகைக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதெல்லாம் விடணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் விட்டால் தான் வருகையில் போவேன்றாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் வருகையில் போகிறதுக்கு இயேசுவை மட்டும் விடாதீங்க, இயேசுவை உறுதியாக பிடிங்க. விட வேண்டியதெல்லாம் அதுவே தானாக உங்களை விட்டு ஓடி போகும். அதாவது சில நேரத்தில் உங்ககிட்ட வர நாயை நீங்கள் தள்ளவே முடியாது. தள்ள அது ரொம்ப டைட்டாக பிடிக்கும். அதுக்கு சரியான ஒன்று எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து ஒரு கொம்பை எடுத்து கையில் காட்டினா போதும், என்ன பண்ணிடும், அதுவே ஓடிடும். நீங்கள் வந்து அதை விட்டுட்டு நீங்கள் தள்ளி தள்ளி எப்போ நான் போயிடுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக போகிறேன்னா அதுவும் பின்னாடியே ஓடியாந்துன்னு இருக்கும் வாலாட்டிக்கின்னு. ஒரு கொம்பெடுத்து ஜாக்கிரதைன்னா ஓடி போயிடும். அது போல் தாங்க உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு நீங்கள் இதை விடுறேன் அதை விடுறேன்ட்டு விடுவதற்கு முயற்சி பண்ணாதீங்க, இயேசுவை அறிவதற்கு முயற்சி பண்ணுங்க. வசனம் சொல்லுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒழிந்து போயிடுங்க. நிறைவாகிய தேவனுடைய வல்லமை, நிறைவாகிய தேவனை அறிகிற அறிதல், புரிதல், தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய அன்பு, இதெல்லாம் உங்களுக்குள்ள பெருகும் பொழுது இவங்கெல்லாம் இந்த வாரம் பிரசங்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மகனே நீ இந்த பாவத்தை விட்டையா, அந்த பாவத்தை விட்டையா, இந்த செய்கை விட்டையா, அந்த செய்கை விட்டையான்ட்டு லிஸ்ட்டு போட்டு கேட்குறதெல்லாம் உங்ககிட்ட இருந்து தானாகவே அதுவே வேலைக்கு ஆரம்பிச்சிடும். அது சொல்லிட்டு போவோம், பாய்மா ரொம்ப நாள் இருந்துட்டேன், இனிமேல் இப்படி இருக்க முடியாது, நான் போயிட்டு வரேன். கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பார்ப்பீங்க, என்கிட்ட இது போல் ஒரு சுபாவம் இருக்குமே, இப்போ எங்கே காணோம், அது போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அதை விட பெரியவர் உள்ளே வந்துட்டார். ஆமென். அப்போ இதை தான் நம்ம கவனம் செலுத்தணும். சரி, அப்போது என்ன சொல்ல வரேன்னா, சாலமோனுக்குள்ளே இருந்த நாணத்தை கொடுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்போ என்னன்னா, இந்த நாணத்துக்கு செவியை சாய்க்கணும். உங்கள் செவியை எதுக்கு சாய்க்கணும்? ஆமாம், இங்கே தான் பிரச்சனையே. இப்போ தான் பிரசங்கமே தொடங்குது. பயப்படாதீங்க சிஸ்டர், 10 நிமிஷத்தில் முடிச்சிடும். இப்போ தான் பிரசங்கமே தொடங்குது. நாணத்துக்கு செவியை சாய்க்கணும்னா, இப்போ இந்த ஆவியானவர் சொல்ற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிரான நிறைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் வரும். இந்த நாணம் வார்த்தை சொல்லுது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. என்ன சொல்லுது இந்த ஞானம்? என்ன சொல்லுதுன்னா, வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இது ஞானம் சொல்லுகிற வார்த்தை. இப்போ இந்த உலகத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா நதிகளும் ஓடி சமுத்திரத்தில் சேர்வது போல நம்ம இந்த மதம் அந்த மதம் எல்லா மதமும் போயிட்டு கடைசியில் கடவுள்கிட்ட தான் போயிட்டோன்னு பொய்ய சொல்லுது. இதுதான். இப்போ நீங்கள் ஞானத்துக்கு செவியை சாய்க்க போகிறீங்களா, இல்லை இதுக்கு செவியை சாய்க்க போகிறீங்களா? எல்லாம் நல்லா தான் இருக்குது. இது கேட்கும் போது நல்லா தான் இருக்குது இல்லை, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆமாம், எல்லா ஆறும் ஓடி கடலில் கடைசியாக கலக்கிற மாதிரி எல்லா மதங்களும் எல்லா தெய்வங்களும் கடைசியில் நம்மளை மோட்சத்தில் கொண்டு போய் சேர்த்துறோன்னா நல்லா தான் இருக்குது. அப்படி இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அது உண்மையாக தானே, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டெய்லி ஒரு சினிமாவது பார்க்குற ஆள் நான் இயேசுவை ஏற்றுக்கினே இருந்திருக்க மாட்டேன்.
நான் அழகாக டெய்லி ஏதாவது ஒரு சினிமா தேட்டரில் போய் டெய்லி ஒரு ஷோ பார்த்துட்டு சந்தோஷமாக போயிட்டு என்ன பண்ணிட்டுருப்பேன், இந்த உலகத்தின் சந்தோஷங்கள்லாம் அனுபவிச்சிக்கின்னு ஒரு ஏழையாக பரதேசியாக வாழ்ந்துருப்பேன். அது மட்டும் தெரியும். ஒரு ஏழையாக பரதேசியாக வாழ்ந்துருப்பேன். இவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்க மாட்டேன், அதுவும் தெரியும். ஏன்னா என் ராசி அப்படி. என் ராசிக்கு வந்து நான் தொட்டா தொலங்காது, வந்தால் விளங்காது. இதுதான் என் ராசி. அதனால் என் ராசி எங்கன்னா பிச்சைக்காரனாக தான் இருந்திருப்பேன்னு தெரியும் எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறேன், பிச்சைக்காரனாக இருந்துக்குன்னு ஒரு மோட்டு பிச்சை கட்டிக்கிற தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையில்லைல்ல, யோசிச்சு பாருங்க. அப்போது அப்படி இல்லை. ஏன்னா ஒரு மனுஷன் பரலோகம் போகணும்னா அந்த மனுஷனுடைய ஆத்துமா பாவ மன்னிப்பு அடைந்திருக்கணும். பாவ மன்னிப்பு அடையணும்னா இந்த உலகத்தில் பாவ மன்னிப்புக்கு எங்கேயுமே வழி கிடையாது. பாவ மன்னிப்புக்கு என்ன கிடையாது, எங்கேயுமே வழி கிடையாது. நம்ம முனிவர்கள்லாம் கூட, சித்தர்கள்லாம் கூட பல கடுந்தாவும் புரிந்து பாவ மன்னிப்புக்காக முக்தி அடையலை. அவங்க முக்தி அடையணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா, உயிரோடு இருக்கும் பொழுது ஜீவ சமாதி ஆகிருக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது கல்லை வச்சு சமாதி கட்டி செத்து போயிருக்கிறாங்க. ஏன்னா முக்தி அடையணும், நான் எப்படியாவது கடவுள் கிட்ட போகணும், மோட்சத்துக்கிட்ட போகணுன்ட்டு. ஆனால் அதெல்லாம் முடியவும் முடியாது. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. வானத்தின் கீழே மனுஷனுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமம் கட்டளையிடப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு தான்ப்பா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார், ஜீவனை கொடுத்துருக்கிறார். அதனால் ரட்சிப்பு எங்கே இருக்குது தொடங்குதுன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, மனசார இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆத்துமாவுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. பாவ மன்னிப்பு ஒரு ஆத்துமாவுக்கு கிடைச்சாலுமே டபுள் பிளெஸ்ஸிங், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஒன்று, இந்த பூமியில் வாழும்பொழுதும் சாபம் இல்லை. அந்த மனுஷன் மேலே என்ன இல்லை, சாபம் கிடையாது. இந்த பாவத்தினால் வந்த சாபம் தான் ஜென்ம பாவம், கர்ம பாவம், ரெண்டு பாவம் இருக்குது. அதனால வந்த சாபம் தான் மனுஷனை ஆட்டி படைக்குது. சில நேரத்தில் பாருங்க, குழந்தை சாகுது, நிறைய பேர் குழப்பமாக இருக்கும். இந்த கடவுள் குழந்தை சாகடிச்சிட்டான், இந்த கடவுள் சாமியை இந்த குழந்தைய சாகடிச்சிட்டான். சாமி சாகடிக்கலைங்க, அந்த குழந்தை மேலே வந்த கர்ம பாவம், ஜென்ம பாவம், ரெண்டு பாவத்தோடு வருது. அது ஜென்ம பாவத்தோடு பிறக்குது. அது கர்ம பாவம் செய்யலைன்னா கூட ஜென்ம பாவம் இருக்கிறதுனால அந்த பாவம் அது வேலை செஞ்சு சாகடிச்சிச்சு. ஜென்ம பாவம், கர்ம பாவம், இந்த ரெண்டு பாவத்தையும் மனுஷன் மேலிருந்து நீக்குவதற்காக பாவம் இல்லாதவராக கடவுள் மனிதனாக இயேசு என்கிற பெயரில் வந்தார். இயேசு மேலே யாராலையும் குறை சொல்ல முடியாது. இயேசுவை கும்புருங்க மேலே ஒன்றா குறை சொல்லலாம். இவன் வெள்ளை புடவை கட்டுறான், அவன் கருப்பு புடவை கட்டுருவான் அப்படின்னு குறை சொல்லலாம். இவன் இயேசுவை கும்புறன்றான், கோவப்பட்டான்றான் சொல்லலாம். இவன் இயேசுவை கும்புறான்றான், பாருங்க வட்டி விடுறான்னு சொல்லலாம். இவன் இயேசுவை கும்புறாங்க, இந்த தவறு செய்கிறாங்க. இயேசுவை கும்புறவங்க மேலே 1000 தவறு சொல்லலாம், ஆனால் இயேசு மேலே எந்த தவறும் சொல்ல முடியாது. தெரியுங்களா? அப்படிப்பட்ட தெய்வம் மனுஷனாக வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாருங்க. 33 வருஷம் வாழ்ந்தார். யாராலையும் எந்த குற்றமும் சொல்ல முடியலைங்க. இயேசுவை குற்றம் சாட்டி கூண்டில் நிற்க வைக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜி சொல்றாரு, பிலாத்து சொல்றாரு, நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் அறியவில்லை, காணவில்லை சொல்றாரு. ஒரு குற்றம் கூட பார்க்க முடியலையா. பொறாமையினால் இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் என்று அறிந்து அந்த ஜட்ஜி கையை கழுவி சொல்றாரு, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் பொறுப்பு கிடையாது. யோசிச்சு பாருங்க, எந்த ஜட்ஜ் அது சொல்வானா? ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்கிறவரை பார்த்து இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு எந்த ஜட்ஜா சொல்வானா? சொல்லவே மாட்டான். சொன்னால் வக்கீல் ஒத்துக்க மாட்டான், விட மாட்டான். ஐயா நீங்களே சொல்லிட்டீங்க நீதிமானிட்டு, மரியாதை விடுதலை ஆக்குங்கன்றுவான். ஆனால் அவன் சொல்லிட்டு கையை கழுவிட்டான். இயேசு சிலுவையில் மரிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டேன். அதை அவர் எப்படி சொல்கிறான், ஏலோகி ஏலோகி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நிறைய பேர் அதை கேவலமாக பேசுகிறாங்க. இயேசுவை கைவிட்டுட்டார் பாரியா, உன்னை கைவிட்டுறான்ட்டு. அந்த மாங்காய் மண்டைங்களுக்கு விளங்க மாட்டேன்து. உலக மக்களுடைய பாவங்கள் இயேசு மேலே சுமத்தப்பட்டதுனால பரிசுத்த தெய்வம், இயேசுவான பரிசுத்த தெய்வம் பாருங்க, மாம்சத்தில் இருக்கும்போது அவரோடு கூட இருந்த தேவனாக இருந்த அந்த கடவுள் பாருங்க, பரிசுத்தமாக இருக்கிற வரைக்கும் அவர் கூடவே இருந்தார்.
இயேசு எத்தனை நேரத்தில் பேச சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். பிதா எனக்கு காண்பிக்கிறது எதுவோ அதையே நான் செய்கிறேன். பிதா என்னிடத்தில் சொல்வது எதையோ அதையே நான் செய்கிறேன். அவருடைய வார்த்தையை ஒன்று கூட மீறி நான் செய்யல, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறேன்னு தான் சொன்னார். பிதாவும் நானும் ஒன்றா இருக்கிறோன்னு சொன்ன தெய்வம் சிலுவையில் மட்டும் கதறினாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஏன்னா மனுஷனுடைய பாவங்கள், இந்த உலகத்தின் மனுஷனுடைய பாவங்கள், இதுவரைக்கும் பிறந்த மனுஷனுடைய பாவங்கள், இனிமேல் பிறக்க போகிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களும் இயேசுவின் மேல சுமத்தப்படும் பொழுது வசனம் சொல்லுது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. வேர்ல்டு ஃபுல்லா, ஒரு பகுதி கிடையாதுங்க, வேர்ல்டு ஃபுல்லா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருளா இருந்ததாம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஹிஸ்டாரிக்கெல்லாம் ஆராய்ஞ்சவங்க சொல்றாங்க, இயேசுவை சிலுவையில் அறைஞ்ச அந்த நாளில் உலகம் எங்கும் ஒரு 3 மணி நேரம் இருளா இருந்தது அப்படின்ட்டு. அது எதுக்கு அடையாளம்? நம்முடைய மனு குலத்தின் பாவங்கள் சாபங்கள் மனுஷனை படைத்த கடவுள் மேலே சுமத்தப்பட்டதுனால அவர் சிலுவையில் தொங்கி ஜீவனை விட்டார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், இயேசு தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். வேற தெய்வத்தால் உன் ஆத்மாவுடைய பாவத்தை மன்னித்து இந்த உலகத்தில் ஒரு பாவமும் சாபமும் இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுக்க முடியாது. இதற்கு பின்னாடி கடவுள் இருக்கிற அந்த மோட்சத்துக்கு போனோன்னா பாவம் இல்லாத ஆத்மா தான் போவோங்க. பாவம் இருக்கிற ஆத்மா பரலோகம் போவே முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக பரலோகம் போகும். ஏன்னா இயேசுவின் ரத்தம் பாவத்தை கழுவி இருக்குது. இப்போ நீங்கள் பரலோகம் போகிறதுக்கு ஆயத்தமா இல்லையா? எப்படி ஆயத்தமா? நீங்க இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்து கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேருகிற ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! நான் சொல்லுவேன், அதுதான் சொல்லுவேன், இயேசுவை ஏற்றுக்கணுங்க. ரொட்டிக்கும் பாலுக்கும் கோதுமைக்கும் மாவுக்கும் ஏற்றுக்கலையா, அவன் ஞானம் உள்ளவன், அவன் அறிவு உள்ளவன், அவன் புத்தி உள்ளவன். அவன் ஆராய்ந்து பார்த்து எல்லா கடவுளையும் பார்த்து எல்லா கடவுளுடைய ஹிஸ்டாரிக்கல் பார்த்து எல்லா கடவுளுடைய ஜாகிரபி பார்த்து அது சரியானதை செலக்ட் பண்ணியிருக்கிறான். அதனால் அவன் ரொட்டி பாலுக்கு மாறல, அவன் நல்லா அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொட்டிக்கும் பாலுக்கும் தான் இவனுக்கு மாறிட்டாங்க, பால் பவுடருக்கும் கோதுமைக்கு தான் மாறிட்டாங்கன்னு. நாங்கள் பால் பவுடர் கொடுக்குற நிலைமையில் இருக்கிறோம். நாங்கள் ஏதோ ஒரு கட்சி போடுற எலும்பு துண்டுக்காக கொடி தூக்கின்னு தெரியல, இயேசுக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்வது பெரிய பாக்கியம். ஓகே, நான் சொல்கிறேன், ஒரு சந்தோஷமான காரியம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருப்பது. சந்தோஷமாக இருங்க, இப்படிப்பட்ட மனநிலையில் இருங்க. உங்கள் நாணத்தை உங்கள் செவியை எதற்கு சாய்க்கணும்? ஞானத்துக்கு, வேத வசனத்துக்கு பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.